இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மே 6-7. ஸோ அந்த டேட்டில் எப்படி ஸ்கேனர் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன் மே 6னா நம்ம இதுக்கு முன்னாடி மே மந்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம், 4-5 பார்த்துட்டோம். ஸோ இந்த மந்தில் 6-7-8 முடிஞ்சா 6-7-8 எவ்வளோ நாள் பார்க்க முடியுதோ அவ்வளோ நாள் பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். மேபி இந்த சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் இந்த மாதிரி பாஸ்ட் டேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மற்ற டேலாம் வந்து நாளைக்கான ஸ்டாக் லிஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா சாட்டர்டே சண்டே எப்படியும் மார்க்கெட் லீவுன்றதுனால ஸோ அந்த டேயில் வந்து இதெல்லாம் பாஸ்ட்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்குது, மேபி எவ்வளோ எத்தனை ஸ்டாக்ஸ் டார்கெட் ஹிட் ஆனால் மேபி எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ரியல் டேட்டாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போது 4 ஆக்சுவலி மே 5 பார்த்துட்டோம், 6 பார்த்துட்டோம். இன்றைக்கி 7 பார்க்கணும். மே 7. ஓகே, இதுலேயே நிறையா இருக்கா? ஒன்றும் மே 7 ஆக்சுவலி இது மே 7 தான் வந்திருக்கு. ஓகே, கொடுத்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மே 7 தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ப்ரீவியஸ் 5 டேஸில் எதுவுமே வரல. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். என்ன நடந்திருக்குன்னா இந்த ஓப்பனிங்கில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஆக்சுவலி எக்ஸாக்டாக எனக்கு இந்த டேட்டில் பக்கத்தில் இது ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸ்ட்ரிக்டாக 5% வச்சுருந்தால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியிருக்க சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி. இதுதான் ஒரு பிரச்சனை. சப்போஸ் மேபி நம்ம கொஞ்சம் எக்ஸாக்ட் ஓப்பனிங்கில் இல்லாமல் ஒரு சம் 0.5 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் கீழே எடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லைன்னே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அக்யூரேட்டாக அந்த டைமில் எடுத்துருப்போமான்னு தெரியல. ஓப்பன் ஆன உடனேமே கீழே வந்திருக்குமா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்க சான்ஸ் கிடையாது. ஆனால் அதான் இந்த பிரச்சனை ரியல் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா அந்த எக்ஸாக்டாக அந்த 5% வந்ததுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் வருது தான். அது கொஞ்சம் ரொம்பவே ஹர்ட் ஆக செய்யும். அதோட ப்ளஸ் இதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம பிளைண்டாலாம் எடுக்க போகிறது இல்லை. கிளியராகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு தான் அந்த இடமே. இந்த ஏரியாவே ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு தான். ஆல்ரெடி 1 2 3 4 5 6 டைமே அதை போய் அந்த ஏரியாவை டச் பண்ணி தான் வந்திருக்கு. பட் பிரேக் ஆகிறப்போ கிளியராக வால்யூம் ஸ்பைக் நம்ம பார்க்க முடியும். இங்கே இருந்த வால்யூமுக்கும் இந்த வால்யூமுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவ்வளோ ஹையாக இருக்குது. ஸோ தட் நல்லா கான்ஃபிடெண்ட்டாகவே எடுக்கலாம். ஓகே, கிளியர் பிரேக் அவுட் தான், ஃபேக் பிரேக் அவுட் இல்லை அப்படின்ற மாதிரி. நான் நோட் பண்ணிக்கணுமா எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, எத்தனை ப்ராஃபிட் ஹிட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, நம்ம எங்கேயாவது நோட் பண்ணணும், பார்ப்போம். பென் அண்ட் பேப்பர் எங்கேயாவது வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு ஹெச்எஃப்சிஎல் மே 7. என்ன பார்க்குறேன்னு தெரியுது இல்லை? அதாவது இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் மே 7 இங்கே இருக்குது. இங்கே ஸ்கேனர் இருக்குது. ஸோ இது மே 7 இருக்கா இல்லையான்ட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கிறேன். ஸோ இது மே 7க்கு முன்னாடி நிறைய டைம் அப்பியர் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி எடுத்து தான் இங்கே தான் எடுத்துருப்போம். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து சன்ஃப்ளாக் மே 7 இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடியே அப்பியர் ஆகிருக்குது. ஸோ இதையும் இந்த ஸ்டாக்கையும் ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து பி பாக்ஸ் மே 7. சாரி, ரிமூவ் பண்ணிவிடலாம். நேற்று அனலைஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். மே 7 இருக்குது. அதுக்கு முன்னாடியே அப்பியராக இருக்குது. ஸோ இதையும் ரிமூவ் தூக்கி விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து ஏன் இப்படி பண்ணுறீங்க? மே 7 இதுக்கு முன்னாடியே அப்பியராக இருக்குது. ஸோ இதுவும் இல்லை. மே 7 ஸோ அதுக்கு முன்னாடியே வந்திருக்குது. ஸோ இதையும் விட்டுடலாம்.
7 வந்திருக்கு. நம்ம 8ஓட மார்னிங் எடுத்துருப்போமா? இந்த ரேஞ்சில் எடுத்துருக்கோம்னாலும் பரவாயில்லையே. ஃபஸ்ட்டு டேயே 10 ஹிட் ஆச்சு, 11 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம லேட்டாக எடுத்திருந்தா கூட டார்கெட் ஹிட்டு தான். ஸோ செகண்டு ஒன்று வேலிடாக இருக்குது, அதுவுமே டார்கெட் ஹிட்டு தான். இப்போ நான் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓமக்ஸ் ஆட். நேற்றே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி லைக் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்க்ரோல் தான் பின்னாடி வால்யூம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஷுவராக இது அவ்வளோ பெரிய குட் ஸ்டாக் இந்த சென்ஸ் வால்யூம் கம்மியாக இல்லை அப்படின்றது கிளியராகவே தெரியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நான் மோஸ்ட்லி என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன்னா வச்சுக்கோங்க, இங்கே இருக்குது நாளைக்கு ஸ்லோவாக வந்து இறங்காது, எக்ஸிட் ஆகிற மாதிரி ஓப்பனிங்லேயே டக்குன்னு டவுன் ஆகும். ஸோ அது நமக்கு தேவையில்லாத என்ட்ரி எக்ஸிட் தான் அது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஆக்சுவலி அதை நம்ம இதை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடலாம், மார்க்கெட் கேப் வச்சு. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல பெருசாக. அதனால தான் நானே தேவையில்லை அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து மயூர் யூனியன் மே 7. மே 6லேயே இது, சாரி மே 7 இங்கே இருக்கு. மயூர் யூனியன் மே 7. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் ரெண்டு டைம் தான் இந்த ஜோனை டச் ஆகிருக்குன்றப்போ அது ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. மேபி இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கேன்னா வச்சுக்கலாம், பார்ப்போம். நெக்ஸ்ட் டேயோட ஓப்பனிங் இந்த ரேஞ்சில் இருக்குது. 2 டேஸில் 6% டவுனில் வந்து இன்னும் 3% வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. எத்தனாவது நாளில்? ஒரு 10வது நாள்லேயே டார்கெட் ஹிட் ஆச்சு. அதான் 10 நாள் தான் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம், 10வது நாளே டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா ஆல்மோஸ்ட் 40% கிட்ட வந்திருக்கும். எனிவே டார்கெட் ஹிட் ஆச்சு. இப்போதைக்கு 303 டார்கெட் ஹிட்டு. இன்னும் ஸ்டாப் லாஸ் எதுவும் ஹிட் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஸ்டெல்மெண்ட் மே 6. இதுதான் போன ஸ்டாக்கா? இந்த ஸ்டாக் ஆக்சுவலி நேற்றே அப்பியர் ஆகிருந்திருக்கு மே 6லேயே. ஸோ அதனால் நேற்றோட அனலைசிஸில் அதை பார்த்துருப்போம் மோஸ்ட்லி, அதனால் இதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து ஜம்மு காஷ்மீர் பேங்க்கா? மே 7 ஏப்ரல் மே ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆக்சுவலி எனக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டான ஸ்டாக் வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஏன்னா வந்து 10 10 10 ஸ்டாக் வந்திருக்கு, 10 டார்கெட் ஹிட்னா இது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் ஹிட்டான ஸ்டாக்கும் வந்தால் தான் கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்கும். வெரி குட். பட் மோஸ்ட்லி இதை நான் எடுத்துருப்பேனான்னு தெரியல. பட் வந்திருக்கிறது அப்படியே காட்ட வேண்டியது தான். ஏன்னா நமக்கு இங்கே இப்போதைக்கு நார்மலாக எதுவும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் எதுவும் இல்லை. அதோட ப்ளஸ் இந்த பெரிய விக், இந்த டே எண்டில் இந்த பெரிய விக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் எடுப்பீங்களா? இந்த கேண்டிலுக்கு பேர் தான் சொல்லுவாங்களே, ரிவர்ஸ் ஹேமரா சம்திங், அந்த மாதிரி. இந்த ஷூட்டிங் ஸ்டாராக ரிவர்ஸ் ஹேமரான்னு தெரியல, மறந்து போச்சு. அதெல்லாம் முன்னாடி உடச்சிது. அதான் இனிவே எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது டேவோட ஓப்பனிங். இங்கே ஷியோராக நெக்ஸ்ட்டு 3rd டேவே 5% தான் ஸ்டாப் லாஸா? 3rd டே ஓப்பனிங்லேயே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி டயத்தில் இப்போ மற்ற ஸ்டாக் பார்த்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு பார்த்ததுக்கும் ரெண்டு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கல. லைக் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த கேண்டில் பார்த்தாலும் இந்த கேண்டில் பார்த்தா வாங்கவும் தோணாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கேண்டில் தான் அது. ஸோ எனவே அப்பியர் ஆகிருக்கு, வாங்கிட்டோம், அவ்வளோதான், அப்படி வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. சப்போஸ் பிளைண்டாக வாங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு 3 ஸ்டாக்கில் வந்து 3 ப்ராஃபிட் ஹிட் ஆகிருக்கு, 1 லாஸ் ஹிட் ஆகிருக்கு. யா, சூப்பர். நெக்ஸ்ட்டு
ஏன் இப்படி பண்ணுது? 7 மே 7 இங்கே இருக்கா? ஆனால் அதுக்கு முன்னாடியே மே 5 கூட அப்பியர் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. அடுத்து டிஎஸ்எஸ்எல். இதுவும் இது ரொம்ப இந்த போட்டு கோடு கிளிக்காத கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மே 7 இங்கே இருக்கா? மே 7 இங்கே இருக்குது. பட் மே 4லேயே அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்மளுடைய பார்த்துருந்துருப்போம். அடுத்து ஸ்டார் சிமெண்ட்டா? மே 7 இப்போ தான் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ். ஒரு ஹை மட்டும் தான் பிரேக்கு, மற்றபடி எதுவும் கிடையாது பெருசாக. இதெல்லாம் கிடையாது, பேர் என்ற சாரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக்லாம் கிடையாது. பட் ஓகே. இங்கே டே ஓப்பனிங்கில் வாங்கியிருப்போம். 7% வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு கண்டிப்பாக இந்த டேல இங்கே ஹிட் ஆகல. ஒரு எத்தனாவது? நமக்கு டே 9 வந்து இந்த கேண்டில், அதாவது மே 19 ஷோராக ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். அவ்வளோ பெரிய விக் வந்து போயிருக்குது. ஸோ இதுவும் ஸ்டாப் லாஸ் ஷோர் ஹிட்டு. ஸ்டார் சிமெண்ட் நார்மலாக இப்படி பண்ண மாட்டானே. இப்போதைக்கு 3 ஸ்டாக் டார்கெட் ஹிட்டு, 2 ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குது. கோயிங் பேடா. அடுத்து கெர்னக்ஸ். மே 7 தான். எஸ், கிளியரான ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் தான். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் அவுட். நான் நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் லைனாக வரைய மாட்டேன். அது ஒரு ஜோன் மாதிரி தான். இந்த ஜோனில் அப்படின்ற மாதிரி தான். எக்ஸாக்டாக எனக்கு இந்த ப்ரைஸில் பிரேக் ஆயிரும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. கிடையாதுன்னா நான் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ண மாட்டேன். இந்த ஒரு ஜோனே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இங்கே வந்திருக்க பேராக இருக்குது. 6% வரைக்கும் மேலே போயிருக்கு. போயிட்டு எப்படியும் ஷுவர் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக தான் இருக்கும். இங்கே ஓப்பனிங்கில் இது வரைக்கும் டவுனாக இருக்கா? ஷூராக இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். ஆனால் இதை எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, லைட்டாக ஒரு ஓவர்வியூ பார்த்தா போதும். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஸ்டாக் என்ன மாதிரியான ஸ்டாக் அப்படின்ட்டு. எப்படி சொல்ல, வால்யூமே இல்லாத ஸ்டாக் தான். அவ்வளோ டக்கு டக்கு டக். அதை எப்படி நான் மென்ஷன் பண்ணுவேன்னு தெரியல. சரி, ஓகே, ஃபைன். எனிவே இல்லை, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அவ்வளோதான். கீ 3 ஸ்டாக் அந்த டார்கெட் ஹிட்டு, 3 ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இது 7 இல்லை, முன்னாடியே வந்துருச்சு இந்த ஸ்டாக்கை. ஸோ இதை மூவ் பண்ணிடலாம். பஜாஜ் ஆட்டோ. 7 இங்கே இருக்குது. 7 வந்திருக்கு. நைஸ். இங்கே டே ஓப்பனிங்கில் வாங்கியிருப்போம். ஒரு பர்சன்டேஜ் மேலே போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் இன் 5 எக்ஸாக்டான ஒரு 5% கிட்ட நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, 10 நாள் எங்கே இருக்குது, 10 பார்ஸ், 10th பார் இங்கே. ஸோ இந்த டேயோட எண்டில் வந்து ஒரு 4% லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிருப்போம். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. எனிவே இதையும் ஸ்டாப் லாஸாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 3 ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் ஹிட்டு, 4 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. நெக்ஸ்ட் பஜாஜ் 7 எங்கே இருக்கு? இங்கே இருக்காமே. மே 7 சூப்பர்.
பிரேக் அவுட் தான். ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்ச் எல்லாம் கிடையாது, பட் ஒரு ஹை பிரேக் தான். ஸோ இங்கே வாங்கியிருப்போம். ஒரு 6-7% வரைக்கும் போயிருக்குது. 3% வரைக்கும் கீழே போயிருக்குது. ஒரு 10th கேண்டில். ஸோ ஒரு 3% ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் எக்ஸிட் ஆகிருப்போம். இஷ்யூஸ். ஃபோர்த், இதை ப்ராஃபிட்டாகவும் கன்சிடர் பண்ண வேணாம், லாஸாகவும் கன்சிடர் பண்ண வேணாம். இதை அப்படியே விட்டுறலாம் என்ன கேட்டால். இது மே 7 இங்கே இருக்குது, முன்னாடி அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அதில் விட்டுறலாம். லாரஸ் லேப்ஸ் மே 7 இங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிருக்கு. ஸோ இதையும் விட்டுறலாம். பிஎஸ்சி மே 7. ஒரு 3% வரைக்கும் கீழே போயிருக்குது. 8% ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போதைக்கு 4-4 இருக்கா? எஸ், 4 டார்கெட் ஹிட்டு, 4 ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்து நேற்றே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், மே 7 இங்கே இருக்குது, நமக்கு அதுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிருக்கு. ஸோ நல்லா விட்டுடலாம். பாலிகேப் மே 7 தான் இருக்கு. கிளியரான ஒரு சப் ப்ரீவியஸ் ஹை பிரேக் தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் வந்து ஒரு கேண்டில் தான் பிரேக் ஆகிருக்கு. எவ்வளோ வரைக்கும்? ஒரு 2% வரைக்கும் கீழே போயிருக்கு. எனிவே 10% ஆல்மோஸ்ட் 9 ரேஞ்சில் போயிருக்கு. பட் இந்த ரேஞ்சிலே இன்னும் எத்தனை ஒரு 7-8 ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்குது. ஓகே, எனிவே ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்கும். ஒரு Q54 கிராஃப்ட்மேன். டே ஓப்பனிங்கில் வாங்கியிருப்போம். ஒரு நாள்லேயே ப்ராஃபிட் ஹிட் ஆச்சு. வெரி குட். 6 ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் ஹிட்டு, 4 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அடுத்து எஸ்ஜேஎஸ் நேற்றே வந்துச்சா? எஸ், 7 இது இருக்குது, இதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ எஸ்ஜிஎஸ்மே நேற்றே அப்பியர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த டேயில் பார்த்ததில் ஒரு 6 ப்ராஃபிட் ஹிட்டும் ஒரு 4 ஸ்டாப் லாஸ் ஹிட்டும் நடந்திருக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் டே மே 8 அரவிந்த் நேற்றேங்கிற நம்பர் ப்ரீவியஸ் டேவே பார்த்துட்டோம் 7லேயே. அடுத்து தெர்மேக்ஸ், இது புதுசு தான். 8 வாங்கியிருந்தோம்னா ஒரு 4% கிட்ட போயிருக்கும். பட் எனிவே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு சூப்பர். 5 இது என்ன செக்டாரில் வரும்? அது தெர்மேக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் லார்ஜ் கேப். சூப்பர். இதுவும் நேற்றே பார்த்துட்டோம். அப்போலோ ஷாப் 8ல் இருக்கா? சூப்பர், 8ல் தான் இருக்குது. 1% வரைக்கும் மேலே போயிருக்கு, 3% வரைக்கும் கீழே போயிருக்குது. எனிவே 4 இது டார்கெட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக மிட்லேயே வந்து கட்டாக இருந்திருப்போம் 10 டேஸ் போயிருக்கிறதுனால. ஸோ அதனால் இதை விட்டுறலாம். இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ண வேணாம். கன்சிடர் இன் த சென்ஸ் ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஓகே, டார்கெட் ஹிட் ஆனால் அதில் கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து இந்தியா மே 8 எங்கே இருக்குன்னு தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க மே
மீட்டுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிடுச்சு. கிங் ஃபார் எஸ் மீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. இங்கே வாங்கியிருப்போம். ஷோர் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. என்னது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் நைஸ். 6-5 இப்போதைக்கு 6 ப்ராஃபிட் ஹிட்டு, 6 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸ்டைல் மின்ட் அங்கே இருக்கு. இது ஆல்ரெடி வந்துடுச்சு, ஸோ அதனால் விட்டுடலாம். ஹீட்டு எஸ், ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் தான் மதுரை. ஸோ நம்பி வாங்கியிருக்கலாம். பட் இந்த இவ்வளோ பெரிய விக்கை தான் கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லையான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். சப்போஸ் கண்ணை மட்டும் வாங்கி தான் நடந்திருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எனவே அது ஃபியூ டேஸ்லேயே போயிடுச்சு, ப்ராஃபிட் ஹிட் ஆகிடுச்சு. வந்து ஒரு 7 ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் ஹிட் ஆகிருக்கும். ஒரு சாரி டார்கெட்டு ஒரு 6 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அடுத்து இது ஆல்ரெடி நேற்றே பார்த்துட்டோம். நேற்று இல்லை, மே 7. யா, இதுவும் முன்னாடியே அப்பியர் ஆன ஸ்டாக் தான். எஸ், இந்த ஸ்டாக் முன்னாடியே வந்துருச்சு. இதுவும் நேற்றே அப்பியர் ஆனது தான். பாலிக்கு அப்பவும் அப்பியர் முன்னாடியே மே 7லேயே வந்துருச்சு. இதுவும் கிராஃப்ட்மேனும் மே 7லேயே பார்த்துட்டோம். விஜயா இதை பார்க்கல, மே 8 தான். வாங்கியிருப்போம் இருக்கும். 7 தான் போயிருக்கா. இங்கேயுமே ஒரு 8% வரைக்கும் தான் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிருப்போம் அந்த இடத்துலையே. ஸோ இந்த ஸ்டாக்கில் இந்த ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா, அது காஸ்ட் டு காஸ்ட்லேயே எக்ஸிட் ஆகிருப்போம். என்ன ஸ்டாக் இது? விஜயா ஹெல்த் கேர் மிட் கேப். ஒய் எஸ்ஜேஎஸ் போனதுலேயே பார்த்தாச்சு. ஸோ 7 ஸ்டாக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆகிருக்கும். ஒரு 6 ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்திருக்கும். அப்புறம் நேற்று பார்த்ததுக்கு இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நேற்று ஒன்று தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்துச்சு, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்திருக்கு. பட் என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா, நம்ம டார்கெட் மோஸ்ட்லி 10% வச்சுருந்துருப்போம். நீங்கள் எல்லா கிராஃபை சார்ட்டையும் நோட் பண்ணிங்களான்னு தெரியல. எதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக 20 to 10 அந்த மாதிரிலாம் எதுவும் போயிருக்காது. ஸோ இதை எப்படி நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் கோல். இப்போதைக்கு 5% ஸ்டாப் லாஸு, 10% டார்கெட்டு. எனக்கு 50-50 ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட அந்த எண்டு நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை தான். அப்போ என்னென்னா மிட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆகிறப்பயே எனக்கு சிலது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, சிலது டார்கெட் ஹிட் ஆயிருக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்குன்ட்டு. பட் அந்த மந்த் எண்டில் எப்படியும் நம்ம ஈக்குவலான அளவுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட நம்ம 5% ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருப்போம்னா அஸ் பர் ரூல் 5% தான் ஸ்டாப் லாஸ், 10% ஷுவராக டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து டியூஸ்டே. ஆக்சுவலி நான் நாளைக்கு மண்டேக்கான அனலைசிஸ் வந்து ஃப்ரைடேயே போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். போஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டியூஸ்டேக்கான அனலைசிஸ் வந்து நாளைக்கு நைட்டு போல் என்ன ஸ்கேனரில் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்னொரு என்னென்னா, இந்த மாதிரி சில ஸ்டாப் லாஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இவ்வளோ லாஸ்டிங்காக இருக்குது. இந்த எல்லா டேட்டாவும் வச்சு இதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி எந்தெந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, சில செக்டர்லாம் வந்து 20 to 30% தான் வின் ரேட்டே வச்சுருந்துச்சு. ஸோ அந்த செக்டர்லாம் வந்து
ரிமூவ் கண்டிப்பா அதெல்லாம் பைத்தன் ஸ்கிரிப்ட்ல அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். சில செக்டார் வந்து 70% 70% கிட்ட வந்து வச்சிருந்துச்சு வின் ரேட்டு. ஸோ அந்த இப்போ நம்ம எவ்வளோ ஸ்டாக் பார்த்தோம், மே 2 மே 8ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து மிக்ஸ்டாக எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆம், எந்த செக்டர்லாம் ப்ரீவியஸாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ ஸோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஏன்னா அதாவது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து அது நல்லா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதை தான் நான் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னால. ஸோ அதுதான் இந்த மாதிரி எந்த பேஸ்ட் ஆன் செக்டர். அப்புறம் அதே மாதிரி மார்க்கெட் கேப் நீங்கள் நான் ஆக்சுவலி நான் நார்மலாகவே வெறும் ஆங்கில பார்க்க போய் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதான் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் ஆச்சு. ப்ளஸ் மிட் கேப் வந்து கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் இன் த சென்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுல எது அதிகமாக ஹிட் ஆகுது, எந்த செக்டர் அதிகமாக ஹிட் ஆகுது, எந்த மார்க்கெட் கேப் வச்சுருக்கிறது அதிகமாக ஹிட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்ததில் அதெல்லாம் தெரிய வந்தது. ஸோ அதெல்லாமே அந்த ஸ்கிரிப்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் சம் மார்க்ஸ் கொடுத்துட்டு ஓகே நீ இதை எடுக்கலாம் இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அது வந்து ஏஐ கிரியேட் பண்ணதெல்லாம் கிடையாது. நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும், ஏன்னா அது நான் பார்த்தது தான். ஸோ அதெல்லாம் அதான் அந்த மாதிரி செக்டர் மார்க்கெட் கேப்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு 72.7% கிட்ட வின் ரேட் இருக்குது. நமக்கு ஆக்சுவலி நம்ம 1:2 தான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ 40%க்கு மேலே வின் ரேட் இருந்தாலே அந்த எண்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம். ஸோ என்னை கேட்டால் 60%க்கு மேலே இருக்குதே விச் இஸ் குட்டு தான். ஸோ இது 72% இருக்குது வின் ரேட் லாஸ்ட் 9 months டேட்டாவை வச்சு பார்க்குறப்போ அப்படிங்கிறப்போ ஓகே தான். நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம். அதான் டெஸ்ட் ரன் வந்து நான் என்னைய வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் மேபி பார்ப்பீங்களா இருக்கும் வீடியோவில். நான் ஒரு மந்த்தும் சரி ஒரு டேயும் போஸ்ட் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்ட்டு. நான் உங்கள் யாரையும் டெஸ்ட் ரன் பண்ண வந்து விரும்பவில்லை. ஸோ சும்மா பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. நீங்களும் டெஸ்ட் ரன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதை பேப்பர் ட்ரெயிலில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ரியல் மணியில் பண்ணுறது கரெக்டு கிடையாதுன்னு ஐ மீன் என்னன்னே தெரியாமல் நம்ம பண்ண முடியாதுல்ல. நானாக லாஸ்ட்டு 1.5 years அப்பப்போ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும் இது ஒர்க் ஆகும் இந்த ஸ்கேனர் அப்படின்ட்டு. அதனால் நான் கொஞ்சம் தைரியமாக பண்ணுறேன். நீங்கள் பிளைண்டாக பண்ணிங்கன்னா நம்ம வந்து எமோஷன்ஸில் வந்து சம்டைம்ஸ் 10% வரைக்கும் ஹோல்டு பண்ண மாட்டோம். 5% ஸ்டாப் லாஸ் போனால் கூட இல்லை எனக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் அந்த எண்டில் வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க மாட்டோம். ஏன்னா இதை தான் நான் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் இயர்ஸில். அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக என்னை மானிட்டர் பண்ணுங்கிறதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு சரி சும்மா ஒரு வீடியோவை போட்டால் நீயே என்ன பண்ணியிருக்கேன்னு பாடுறா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்ல. அவ்வளோதான். 1 month முடியும் போது பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த 72.7% எல்லாம் சும்மா வாழ் உண்மையா அப்படி இல்லையா அப்படின்ட்டு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே ஆக்சுவலி டியூஸ்டேவே முடியுது என்னோட 1 month. ஏன்னா நான் வந்து மேலேயே வந்து மே 16th ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பண்ணுறதுக்கு. இப்போது ஜூன் 16th முடிஞ்சிச்சுன்னா 1 month. இது இவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது பையன் பயங்கரமாக அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் ரொம்ப சின்ன மணியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 20 தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றப்போ பர்சன்டேஜ் மேட்டர்ஸ் ப்ளஸ் வின் ரேட் மேட்டர்ஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ வேணால் ஃப்யூச்சர்ஸில் வந்து ஏர்ன் பண்ணுறப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா இருக்கும் கேபிட்டலை. பட் இனிஷியலாக வந்து செட்டப் ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் 1 month முடிஞ்சதுக்கப்புறம் இதே வாயை அகெயின் பேசுகிறேன்னா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே சப்போஸ் இதை ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. டெய்லி எண்டு பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மேபி நான் உங்களுக்கு யூடியூப் அல்காரிதம் வந்து ஷோ பண்ணலாமா இருக்கும் டாப்பில். ஏன்னா இனிஷியலாக இப்போ இருக்கிறதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து லைக் அந்த மாதிரி அது போட்டிருக்க அப்படின்றதுனால உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது வந்து சஜஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சஜஸ்ட் ஆகும். ஸோ தட் இப்படி ஒருத்தன் போட்டுட்டு இருந்தால அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஸோ நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாட்ச் பண்ணுறதுக்கு. 1 month எண்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.